Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Father, as we come around your word, speak to us through your word. Lord, I pray, touch lives, change lives. பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் கடந்து வருகிறோம். எங்களோடு கூட பேசும், எங்களை உணர்த்தி அருளும், எங்களை தொடும், எங்களை உணர்த்தும். Holy Spirit of God, we welcome you right now. In Jesus' precious name. Amen. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே உம்மை வரவேற்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Psalm 139. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வேத பகுதியானது சங்கீதத்தின் புத்தகம் 139ஆம் பகுதி. The book of Psalms was the ancient hymn book of the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுடைய சங்கீத புத்தகமாக இது திகழ்கின்றது. This psalm was written by David and was intended to be sung by a choir. இந்த சங்கீத பகுதியானது தாவீதினால் எழுதப்பட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. David is here writing about his personal relationship with God. தாவீது இங்கே தேவனோடு கூட இருக்கிறதான தனிப்பட்ட உறவை குறித்து பேசி எழுதுகிறார். In his life, he went through many situations. தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக சூழ்நிலைகள் ஊடாய் அவர் கடந்து வந்தபடியினாலே David fought great battles and won tremendous victories. He had conflicts in the family. He lost some battles and also he committed sin. தாவீதுடைய வாழ்க்கையிலே அநேக வெற்றிகள், தோல்விகள், அநேக சண்டைகள், சச்சரவுகள், வேதனைகள், தவிப்புகள், சமாதானம், சந்தோஷம் என்று சொல்லி பல சூழ்நிலைகள் வழியாய் கடந்து வந்த அந்த அனுபவங்களை இங்கே அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். He is looking back at how God brought him through and writing this song. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தில் தேவன் தன்னை எப்படியெல்லாம் வழி நடத்தினார் என்று சொல்லி அதன் நினைவு கூறுதலாக இந்த பகுதியை எழுதுகிறார். This speaks of his personal relationship with God. தாவீதுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ரீதியாக தேவனோடு கூட இருக்கிற உறவை குறித்து எழுதுகிற ஒரு சங்கீதம் தான் இந்த 139ஆம் சங்கீதம். We can break this down into 4 sections. Verses 1 to 6, that he communicates to us that God is all-knowing. இதை 4 பகுதிகளாய் நாம் பிரித்து கொள்ளலாம். 1 முதல் 6 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட எப்படி இடைப்படுகிறார் என்று பார்க்கலாம். Verses 7 to 12, he communicates to us that God is ever present in every situation. 7ஆம் வசனம் முதற்கொண்டு 12ஆம் வசனம் வரையில் தேவன் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதை குறித்து பார்க்கலாம். Verses 13 to 18, he communicates to us that God is all powerful. 13ஆம் வசனம் தொடங்கி 18ஆம் வசனம் வரைக்கும் தேவன் எப்படிப்பட்ட வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்பதை குறித்து போதிக்கிற ஒரு சங்கீதம். Verses 19 to 24, he communicates to us that God is all holy. 18ஆம் வசனம் தொடங்கி 24ஆம் வசனம் வரைக்கும் தேவன் எவ்வளவு பரிசுத்தமாய் இருக்கிறார் என்பதை குறித்து. Verse 1, O Lord, you searched me and known me. 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். Here the word search in Hebrew means dig deep. You dig deep, when you're looking for minerals. That's what he's talking about. மலைகளில் தாதுக்களை தேடி பார்க்கும் பொழுது எப்படி தேடுவார்கள் என்றால் மிகவும் ஆழத்தில் துளை போடுவார்கள். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என்னை ஆழத்தில் துளை போட்டு கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி. What he is saying here, God, you know the depth of my heart. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது என்னவென்றால், என் இருதயத்தின் ஆழம் உமக்கு நன்றாக தெரியும் என்று. God knows everything about you and me. தேவனுக்கு உங்களை பற்றியும் என்னை பற்றியும் எல்லா காரியங்களும் நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். Hebrews chapter 4 and verse 13, it says, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், and there is no creature hidden from his sight, but all things are naked and open to the eyes of him
to whom we must give account. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். God knows you and me intimately. That's what David is talking about. ஆண்டவருக்கு உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ரகசியமான காரியங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். அதைத்தான் தாவீது இங்கே சொல்லுகிறார். Verse 2, you know my sitting down and my rising up, you understand my thought afar off. Verse 3, you comprehend my path, my lying down, and you're acquainted with all my ways. சங்கீதம் 139 2ஆம் வசனம், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். 3ஆம் வசனம், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். He is saying here, know all my thoughts, you know all my action. இங்கே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னுடைய எல்லா நினைவுகளையும் எல்லா செயல்களையும் தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். God understands all our thoughts. தேவன் நம்முடைய எல்லா நினைவுகளையும் புரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். For instance, everything you and I think, if it's broadcast so that others close by listen to our thoughts, it wouldn't be nice. ஒருவேளை உங்களுடைய என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் திரையிட்டு காட்டப்படும் என்றால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது பிரியமானவர்களே. Good and bad thoughts, but God understands all our thoughts. நல்ல கெட்ட பல சிந்தனைகள் உண்டாகும், ஆனால் தேவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். That's what David is saying here. அதைத்தான் தாவீது இங்கே சொல்லுகிறார். Not only is saying here, he is saying that you know my public life as well as my private life. அது மாத்திரமல்ல, வெளியரங்கமான என்னுடைய வாழ்க்கையும் உள்ளரங்கமான என்னுடைய வாழ்க்கையும் தேவன் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். Verse 4, for there is not a word on my tongue, but behold, O Lord, you know it altogether. 139 4ஆம் வசனம், என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். God knows what we're going to speak before we speak. தேவனுக்கு நன்றாக தெரியும் நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை குறித்து. How good it will be that we think and speak. நாம் யோசித்து பேசுவோம் என்றால் அது எவ்வளவு நலமாய் இருக்கும் பாருங்க. Sometimes we say things and we feel whether it's possible to withdraw what we said. சில நேரங்களில் நாம் பேசி விடுவோம், ஆனால் பேசினதுக்கு பின்பதாக யோசிப்போம், ஏன் நாம் அந்த வார்த்தையை உபயோகித்தோம் என்று சொல்லி கவலைப்படுவது உண்டு. God knows everything about good, bad and the ugly. தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்து நன்மை தீமை எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே. But he still loves us. That is the main. ஆனாலும் கூட தேவன் நம்மை இன்னமும் நேசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். அதுதான் முக்கியமான காரியம். God knows everything about us. He is all knowing, but he still loves us. தேவனுக்கு நம்மை குறித்ததான எல்லா காரியங்களும் நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். ஆனாலும் கூட அதன் மத்தியிலே நம்மை அவர் நேசித்துக் கொண்டிருக்கிறார். Second thing we see here is from verses 7 to 12 onwards. இரண்டாவது காரியமாக 7ஆம் வசனம் முதற்கொண்டு 12ஆம் வசனம் வரையில், verse 7, where can I go from your spirit, or where can I flee from your presence? If I ascend to heaven, you are there. If I make my bed in hell, behold, you are there. If I take my wings of the morning and dwell in the uttermost parts of the sea, even there your hand shall lead me, and your right hand shall hold me. 139ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவோம், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். 8ஆம் வசனம், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். 9ஆம் வசனம், நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும். 10ஆம் வசனம், அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். What he is saying here is, David is saying, if I go as high as heaven, to the north, and deep as hell to the south, and if I fly with, wings to the east or to the west. தாவீது இங்கே என்ன சொல்கிறார் என்றால், வடக்கே இருக்கிறதான
மேலே நான் போனாலும், தெற்கே இருக்கிறதான பாதாளத்திலே போய் நான் படுக்கையை போட்டாலும், கிழக்கிலும் மேற்கிலும் எத்திசையில் நான் சென்றாலும் எல்லா இடங்களிலும் நீர் இருக்கிறீர் என்று. He is saying, you are there, your hand shall lead me and your right hand shall hold me. அவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் எங்கே இருந்தாலும் உம்முடைய கை என்னை நடத்தும், உம்முடைய வலது கரம் என்னை பிடிக்கும் என்று. What David is saying, you are present, ever present, everywhere. தாவீது இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நீர் எல்லா இடங்களிலும் சர்வ வியாபியாக வியாபித்து இருக்கிறீர் என்று. What in other words he is saying, that you care about me. மற்றொரு காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை குறித்து பராமரிக்கிறவராகவும் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராகவும் இருக்கிறார். David is comforted by the very presence of God wherever he is. தாவீது எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் தேவனுடைய சமூகத்தை அனுபவிக்கிறவராய் காணப்படுகிறார். What a comforting thought for us. He will never leave us nor forsake us nor abandon us. He is with us all the time. அருமையான வார்த்தை என்று பாருங்கள். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக நம்மோடு கூட இருக்கிறவர். He is with us in good times and bad times. நல்ல நேரங்களிலும் தீய நேரங்களிலும் எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Verse 11 and 12. 11 12 வசனம். If I say, surely the darkness shall fall on me, even the night shall be light about me. Indeed, the darkness shall not hide from you, but the night shines as the day. The darkness and the light are both alike to you. 11 வசனம். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். 12 வசனம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவு பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. There are three kinds of darkness. One is a little darkness, where you switch the light off, darkness comes upon it. That's a literal darkness. 3 வகையான இருளை நாம் பார்க்க முடியும். அதிலே ஒன்று சாதாரணமான இருள், எங்கே வெளிச்சம் குறைந்து காணப்படுகிறதோ அங்கே கொஞ்சம் இருள் காணப்படும். Another one, the second one, is the spiritual darkness. இரண்டாவதாக ஆவிக்குரிய இருள். Third one is emotional darkness, where you are in deep despair and gloom. மூன்றாவதாக உணர்வு ரீதியான இருள், எங்கே நாம் விடாய்த்து போனவர்களாய் காணப்படுகிறோமோ. What he is saying is, wherever I am, whether I'm in a literal darkness, spiritual darkness, or emotional darkness, God is with me everywhere. எப்பேற்பட்ட இருளிலே நான் இருந்தாலும், ஆவிக்குரிய இருளோ உணர்வு ரீதியான இருளோ அல்லது வெளியரங்கமாய் காணப்படுகிற இருளோ, எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். Next we are going to look at verses 13 to 18, where he communicates to us that God is all powerful. 13 வசனம் முதற்கொண்டு 18 வசனம் வரையில் தேவன் எல்லாம் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லுகிறார். For you have found my inward parts, you have covered me in my mother's womb. I will praise you, for I am fearfully and wonderfully made. Marvelous are your works, and that my soul knows very well. 139 சங்கீதம் 13 வசனம். நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். 14 வசனம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். Here he is talking about I am fearfully and wonderfully made. இங்கே தாவீது என்ன சொல்கிறார் என்றால், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று. We are going to just briefly look at the complexity and the intricacy of the human body. எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளான காரியங்கள் எல்லாம் உண்டாகிறது என்பதை குறித்து நாம் இப்போது பார்ப்போம். Here he is saying I am fearfully and wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். We are going to briefly look at from conception to being
a child and a grown-up person. எப்படி ஒரு சிறு குழந்தை பருவத்திலிருந்து பெரிய மனிதன் வரைக்கும் நடக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். And conception, there is only one cell. ஒரே ஒரு முக்கியமான காரியம் தான் அதில் இருக்கிறது. The single cell divides and produces human body into 60 trillion cells. ஒரு அணு 2 அணுக்களாய் பிரிந்து பின்பதாக 60 லட்சம் கோடிகளாய் அவைகள் வளருகின்றன. 206 bones and 600 muscles. 206 எலும்புகளும் 600 தசைப்பகுதிகளுமாய் இருக்கிறது. And in a child, the length of the blood vessels is about 60,000. In an adult, it's about 100,000 miles. ஒரு சாதாரண பிஞ்சு குழந்தையினுடைய இரத்த அணுக்கள் 60,000 இருக்கும். வளர்ந்த ஒரு பெரிய மனிதனுடைய இரத்த அணுக்கள் 1000 மைல்களுக்கு மேலாக இருக்கும். You know, the heart beats 35 million times in a year. சராசரியாக ஒரு மனிதனுடைய இருதயமானது ஒரு ஆண்டிற்கு 3.5 கோடி முறை துடிப்பதாக கணக்கெடுப்பிலே சொல்லுகிறார்கள். You know, in one day the blood travels 12,000 miles in our body. இரத்தமானது நம்முடைய சரீரத்தில் 12,000 மைல்கள் சுற்றி வருகிறதாய் காணப்படுகிறது. An average heart pumps about 2,000 gallons of blood per day. ஒரு நாளைக்கு 2000 கேலன் அளவுக்கு இரத்தமானது இந்த இருதயம் சுழற்சி செய்கிறதாய் சொல்லுகிறார்கள். Your entire blood circulates in your body in 23 seconds. முழு சரீரத்திலும் இரத்தமானது 23 வினாடிகளில் சுற்றி வருகிறதாக சொல்லுகிறார்கள். There are about 10,000 taste buds in your tongue. 10,000க்கும் மேற்பட்ட சுவை மொட்டுக்கள் நம்முடைய நாவிலே இருக்கிறது. The reason I'm saying is we are fearfully and wonderfully made by God. எல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. Verse 15 and 16, my frame was not hidden from you when I was made in secret and skillfully wrought in the lowest parts of the earth. Your eyes saw my substance being yet unformed, and in your book they all were written, the days fashioned for me, when as yet there were none of them. How precious also are your thoughts to me, O God! How great is the sum of them. 39 சங்கீதம் 15 வசனம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. 16 வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 17 வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். Here it says, God saw your substance. இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் நம்முடைய உள் அவயங்களை தேவன் பார்த்தார். And even in his books it's got the number of your days, how long you will live. அவருடைய புத்தகத்திலே நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ போகிறோம் என்பதை குறித்தும் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார். In Jeremiah chapter 1 and verse 5 it says, எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1 அதிகாரம் 5 வசனத்திலே, before I formed you in the womb I knew you, before you were born I set you apart. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும். Can you imagine that? God knows you before you were formed. நீங்கள் உருவாவதற்கு முன்பதாகவே தேவன் உங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். You are so fearfully and wonderfully made. It matters to God about us. நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது. You are of purpose, intention and value to God. நீங்கள் ஒரு நோக்கத்திற்கென்றும் ஒரு காரியத்திற்கென்றும் தேவன் உங்களை விசேஷமாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். Verses 19 to 22, oh that you would slay the wicked, O God, depart from me therefore, you bloodthirsty men, for they speak against you wickedly, your enemies take your name in vain.
Do I not hate them, O Lord, who hate you? And I do not loathe those, and do I not loathe those who rise up against you? I hate them with perfect hatred. I count them my enemies. 139 சங்கீதம் 19 வசனம் முதற்கொண்டு 22 வரை. தேவனே, நீர் துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். 20 வசனம். அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். 21 வசனம். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. 22 வசனம். முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராகவே எண்ணுகிறேன். Here David is talking comparatively to God's holiness and his righteousness. இங்கே தாவீது தங்களுடைய பகைஞர்களை குறித்து காரியங்களை விவரித்து சொல்லுகிறார். He's saying wicked people and enemies, and he's talking about hatred. He is speaking all in comparison to God's holiness and his righteousness. இங்கே தாவீது தன்னுடைய பகைஞர்களையும் துன்மார்க்கர்களையும் விரோதிகளையும் குறித்து ஒரு அட்டவணையாய் பேசுகிறார். தேவனுக்கு விரோதமாய் இருக்கிற அவர்களை குறித்து இங்கே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் எப்படி பரிசுத்தராகவும் நீதி உள்ளவராகவும் விளங்குகிறார் என்பதை குறித்தும் அவர் இங்கே விவரித்து சொல்லுகிறார். Here he speaks about that God is all holy. இந்த வசனமானது தேவன் எப்பேற்பட்ட பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம். God is righteous. Verses 23 to 24. Search me, O God, and know my heart. Try me and know my anxieties. See if there be any wicked way in me. Lead me in the way everlasting. தேவன் எவ்வளவு நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லியும் இங்கே நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 139 23 வசனத்தில், தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். 24 வசனம், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். This is, David's prayer. He wants to be clean before God. தாவீது விரும்புகிற காரியம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பதாக தன்னை பரிசுத்தம் உள்ளவனாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார். David wrote an inspiring psalm. Here we see, God knows us intimately. தேவனுடைய வேரானது ஆழத்தில் தேவனுடைய வசனத்தில் உள்ளவராய் எல்லா காரியங்களையும் தேவன் நம்மை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, God is everywhere. God is all powerful. God is all holy and righteous. This is what he's saying to us here through this psalm. தேவன் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறவரும், தேவன் சகல வல்லமை புரிந்தவராய் இருக்கிறவரும், தேவன் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. What is God's Holy Spirit of God saying to you through this sermon? You may be going through a difficult time. In your life you have problems. Maybe you lost a loved one. You feel lonely and you're alone and you think you are of no value to anyone. இந்த செய்தியின் ஊடாக கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? ஒருவேளை நீங்கள் உங்களை நீங்களே தரம் தாழ்ந்தவர்களாக, ஒன்றுத்திற்கும் உதவாதவனாக காணப்படலாம். எல்லோராலும் கைவிடப்பட்ட நிலையிலே தனிமையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். We looked at the verse that it says, God saw you before you were conceived in your mother's womb. God has a purpose and plan, and you are of value to God. தேவன் நீங்கள் உங்கள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே அவர் உங்களை முன் அறிந்திருக்கிறார். உங்களை குறித்து ஒரு மாபெரும் திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார். உங்களை குறித்து அவர் மிகவும் ஒரு வலிமையான காரியங்களை வைத்திருக்கிறார். Here we see that you've been fearfully and wonderfully made. We looked at so many things about how God
created you. You are of immense value to God. நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனும் நம்மை அப்படிதான் பார்க்கிறார். நம்மை விலையேற பெற்றவர்களாக அவருடைய பார்வையிலே நம்மை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, we're going to close with a prayer. நாம் ஜெபம் செய்து நிறைவு செய்வோம். Loving Heavenly Father, எங்கள் அருமையான பரலோக பிதாவே, we thank you for this time. We look at your word. Lord, you know us intimately. You know everything about us. We look at that you even know our thoughts. You even know the words before we speak. எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் எங்களை குறித்து அறிந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் இப்போது தியானித்தோம். அதிலே சொல்லப்பட்டபடி ஆண்டவரே, நீர் எங்கள் மீது கிருபையாகவும் இரக்கமாகவும் தயவாகவும் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களை அறிந்திருக்கிறீர், பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர், எங்களை குறித்து ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறீர். Psalmist here described that you care about us. He says, even if I go up north to heaven or to hell, or you go to the wings and fly to the east or to the west, but your hand is there. Your right hand is there to hold me. And we also saw that we have a plan and purpose, and fearfully and wonderful. ஆண்டவரே, உம்முடைய பக்தனாகிய தாவீது சொல்லுகிறபடி நாங்கள் வடக்குக்கு போனாலும் தெற்குக்கு போனாலும் கிழக்கே போனாலும் மேற்கே போனாலும் எத்திசையிலே நாங்கள் கடந்து போனாலும் எல்லா திசைகளிலும் சர்வ வியாபியாக நீர் இருந்து எங்களை பாதுகாத்து நடத்த போதுமானவராய் நீர் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை பராமரிக்கிற நல்ல தேவனாக இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எத்திசையிலே நாங்கள் கடந்து சென்றாலும் எல்லா திசைகளிலும் நீர் இருக்கிறீர். எங்களை வழிநடத்தும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, there may be people, hearing my word, going through difficult time. I pray that you will speak to them, that I say that you are valuable to God. God has a plan and purpose. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் இப்பேற்பட்ட தேவைகளோடு கூட இந்த ஜெப வேளையிலே இணைந்திருக்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா பிரச்சனைகள் போராட்டத்திலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை குறித்து உமக்கு ஒரு சித்தமும் நோக்கமும் திட்டமும் உண்டு. உம்முடைய பார்வையிலே அவர்கள் விலையேற பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். Come back to him. He is calling you. You will find peace and rest. May God bless you in Jesus' name. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் மீண்டுமாக தேவன் அண்டையிலே வந்து விடுங்கள். அவர் உங்களை அழைக்கிறார். அவருடைய சமூகத்திலே உங்களுக்கு சமாதானமும் இளைப்பாறுதலும் உண்டாயிருக்கும். உங்களுக்கு வேண்டிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.